இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போச்சு போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. எதுவும் போகல, கொஞ்சம் பொறுமையா இரு. வேற என்ன பண்ண முடியும்? பொறுமையா மட்டும்தான் இருக்க முடியும். அந்த ஜனனி இல்ல, அவ புள்ளைய பெத்துப்பா. அதுக்கு நான் ஆயா வேலை பார்க்கணுமா? சொல்லுங்க, நான் ஆயா வேலை பார்க்கணுமா? கொஞ்சம் அமைதியா பேசு. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இவ்ளோ பேசிட்டு இருக்க? கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணலாம், நம்ம ஏதாவது யோசிக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. சிவா, உனக்குதான். அதுக்கு என்ன பண்ணலான்னு கண்டிப்பா யோசிக்கலாம். ரம்யா, நமக்கு இப்போ ஜனனிய வீட்டை விட்டு அனுப்பணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் யோசிக்கிறேன். ஏய் ரம்யா, என்ன பண்ற நீ? இந்த மாதிரி சொல்லி சொல்லிதான் நீ என்ன ஏமாத்திட்டு இருக்க. இப்படி அழுது கத்துனா சிவா உனக்கு கிடைச்சிருவானா? இங்க பாருங்க, ரம்யா சொன்னா அதை கண்டிப்பா செய்வா. அவ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா ஜனனி குழந்தை பெத்துக்க கூடாது. நம்ம அப்போ டெஸ்ட் பண்ணப்போ சிவாவோட கரு அணுக்களை எடுத்து உங்களுக்கு வச்சாச்சு. ரிசல்ட்டும் பாசிட்டிவ் தான். நீங்க கன்சீவா இருக்கீங்க. சிவாவோட குழந்தை உங்க வயித்துல வளருது. நீங்க குழந்தைய மட்டும் பெத்து என்கிட்ட கொடுத்துருங்க. எனக்கு பிறந்ததா சொல்லி எல்லாரையும் சிவாவையும் நான் நம்ப வச்சிடுறேன். என்ன இவ லைட் கூட போடாம உட்கார்ந்திருக்கா? துளசி, எனக்காக யோசிக்கவும் கண்ணீர் வடிக்கவும் நீங்க இருக்கீங்கல்ல, அது போதும். இந்த ஜென்மத்துல இன்னொரு வாழ்க்கை தேவையில்லம்மா. என்னால யோசிக்கவே முடியாது. சந்தோஷமா இருக்கேன். அம்மா ப்ளீஸ்மா, அழாதீங்க. இது பாருங்க, நீங்க அழுதா நான் அழுதுருவேன். நான் அழக்கூடாதுன்னு வைராகியமா இருக்கேன். சத்தியமா சிவாக்காக நான் இல்லைம்மா. சிவாவோட வாழ்க்கையில எந்த காலத்திலயும் நான் தலையிட மாட்டேன். நான் தடையாவும் இருக்க மாட்டேன். நீங்க என்ன நம்பலாமா? எனக்கு தெரியும் துளசி, நீ எப்படிப்பட்டவன்னு. ஜனனி மட்டும் வராம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? என்ன பண்றது? ஜனனி எதனா சிவா காதலிச்சிருக்கா. எல்லாருக்கும் சிவாவோட சந்தோஷம் தானே முக்கியம். இல்ல, நீ என்னதான் சொன்னாலும் யாராலையும் துளசி ஆயிட முடியாது. துளசி வேற. துளசிக்கு ஈடு வேற யாரும் இல்ல. துளசி மாதிரி ஒரு பொண்ணு இனி பிறந்துதான் வரணும். அவருக்கும் பொண்ணுதான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நீ நல்லா இருக்கணுமா? கண்டிப்பா நீ நல்லா இருப்ப. உன் குணத்துக்கு எங்க போனாலும் நீ நல்லா இருப்ப. அம்மா, லைட் ஆஃப் பண்ணுங்களேன். ஜனனி, என்னடா? என்னம்மா நீ ஜனனி, பார்த்து வரக்கூடாதா? சாரி அங்கிள். இத பாரு ஜனனி, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்மா. மாடிப்படி ஏறும் போது சரி, இறங்கும் போது சரி, ரொம்ப கவனமா இருக்கணும். சிவா, உட்கார் வைப்பா. வா உட்கார், வா பாத்து உட்காருமா. உட்கார். ஒண்ணு இல்லம்மா. கால்ல ஏதாவது அடிபட்டுச்சா? இல்ல எதுவும் இல்ல. ஜனனி, இந்தாம்மா குடி. அத்தை, அதான் டாக்டரே சொல்லிட்டாங்கல்ல, அதுவும் ஸ்கேன் பண்ணியே சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு இப்போ வைத்திய பாட்டி? அவங்க ஆசைக்கு வந்து பாத்துட்டு போறாங்க. உனக்கு என்னம்மா?
நீ பேசாம இரு. அம்மா நாடி புடிச்சு பார்த்தா கரெக்டா சொல்லிடுவாங்களா? இப்ப தெரியதானே போகுது. அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போன விஷயத்தெல்லாம் சொல்லாம பாட்டியை கூட்டிட்டு வர சொல்லுங்க. என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். உங்க டெஸ்ட் எல்லாம் அவங்க கிட்ட எடுபடாது. அவங்க ரொம்ப சரியா சொல்லுவாங்க. பிரசவ காலத்தை கூட துல்லியமா சொல்லுவாங்க. துளசி, கிண்டல் பண்ணாதீங்க. உங்களுக்கு எதுக்கு பார்க்கணும்? மாப்ள ஏன் நின்னுகிட்டு இருக்கீங்க? போங்க. தோ உடனே போறோம் மாமா. ஹலோ, ஹலோ, உங்களை தான் ஒரு ஹெல்ப் பண்ணணும். பண்ணுவீங்களா? என்ன ஹெல்ப்? அந்த வைத்திய பாட்டி இங்க வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? வரக்கூடாது. அவங்க வராம இருக்கிறது தான் நல்லது. ஹெல்ப் பண்ணுவீங்களா? வைத்திய பாட்டி வரக்கூடாதா? என்ன காரணம்? அவங்க முதல்ல ஏன் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லு. ஏதாவது பண்ணி அவங்கள வரவிடாம பண்ணணும். நான் எதுக்காக பண்ணணும்? உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடுக்கு நான் எதுக்காக ஹெல்ப் பண்ணணும்? ஏன், என் ஹஸ்பண்ட் சிவாவை உங்களுக்கு பிடிக்கும் தானே? அவரு சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? சோ நீங்க எனக்காகவும் சிவாவுக்காகவும் இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா நான் ஹாப்பி. ஜனனி, பொய்யான சந்தோஷம் என்னைக்குமே நிலைக்காது. வந்த மாதிரி இருக்கும், ஆனா போயிடும். மலேசியா பிள்ளைக்கு ஏதோ சரியா இல்ல. குறை இருக்கிறத எல்லார் முன்னாடி சொல்லவும் முடியாது, பொய்யும் சொல்ல முடியாது. பேசாம தனியா கூட்டிட்டு போய் பாப்போம். என்னம்மா ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குல்ல? நாங்க எதுவும் கஷ்டப்படுத்திட்டோமா? எனக்கு என்னம்மா குறை? கடவுள் ஆசீர்வாதத்துல நான் நல்லா இருக்கேன். இன்னும் 100 பேருக்கு நான் பிரசவம் பார்க்காம போக மாட்டேன். எம்மனே அழைச்சாலும் நீ கொஞ்சம் இருப்பா, இன்னும் நிறைய பிரசவம் பார்க்கணும் அப்படின்னு நான் திருப்பி அனுப்பிடுவேன். காப்பி இல்ல மோர் ஏதாவது தரவா? நாடி பார்த்துட்டு அப்புறம் குடிக்கிறம்மா. ஒரு சின்ன விண்ணப்பம். நாடி கொஞ்சம் ஆழமா கவனிக்க வேண்டியிருக்கு. அதனால உங்க மருமக ஜனனிய ஒரு தனி அறையில வச்சு பார்க்கலாமா?